சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 35 நாள் இருக்கு. இந்த 35 நாள்ல வேட்பாளர் தேர்வு, திருமண கூட்டம், வேட்பாளர் அறிமுக கூட்டம், வேட்பாளர் போய் மக்களை சந்திக்கிறது, இந்த மாதிரி சமூக நல்லிணக்கத்துக்கோ இல்லை சமூக தலைவர்களை பார்க்கணும், சாதிய கட்சிகளே போய் பார்க்கணும், நல்லவங்க கெட்டவங்க ஓட்டுக்கிறவங்க தலைக்கட்டு, இவ்வளோ வேலை இருக்கு. நம்ம ஐயா வந்து தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் போது ஒரு தலைவர் சிபிஐ வாசப்படியில் உட்காந்து இது மாதிரி ஆகிப்போச்சு, அந்த மாதிரி ஆகிப்போச்சு, அங்கே இருந்தீங்களா இங்கே இருந்தீங்களான்றது இது புதுசு. அது வந்து வீட்டில் ஒரு விஜய் பார்த்துருவாங்க அப்படின்ட்டு அதை சொல்லுவார். அடுத்து இப்போ பாருங்கள், வீட்டில் விஜய் எப்படி சுற்றி பிரச்சாரம் பண்ணணும், விசில் ஒன்று எடுத்துக்கின்னு குட்டி பசங்க டவுசரோட சொக்கா இல்லாமல் உங்கள் விஜய் விஜய் திருப்பி இதை பண்ண போகிறாங்களா இல்லைன்னு பாருங்க. சூப்பர் மேனு, ஈமேனு, ஸ்பைடர் மேனு 3 மேனு வந்தாலும் 214 தொகுதியை இந்த 35 நாள் எந்த கில்லாடியாலும் சுற்றி வர முடியாது. வேட்புமனு தாக்கலுக்கு வந்து பணம் கேட்டிருக்காரு நிறைய பேர்கிட்ட. மாற்று ஏழை வாழைக்கு உண்டான கட்சி, நண்பா நீ வா, தோழி நீ வா அப்படின்லாம் கூப்பிட்டதுலாம் சும்மா தமாஸ்க்கு. கோடி ரூபாக்குதா, 1 கோடி இருக்குதா, 2 கோடி இருக்குதா, 5 கோடி இருக்குதா, 6 கோடியா, வெறும் கோடீஸ்வரர்களை தேடிக்கொண்டிருக்கிறார் விஜய். காங்கிரஸ் கூட பேசுவேன், பாரதிய ஜனதா கூட பேசுவேன்னா எவ்வளோ மோசமான ஒரு சிந்தனை. யாரு கூட வேணால் போவீங்க, உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு விஷயம் கிடையாது. உங்களோட தேவைகளுக்கும் இச்சைக்காகவும் அரிப்புக்காகவும் எந்த கட்சியை வேணால் பேசிட்டு அந்த கட்சி தொண்டர்களையும் ஏமாற்றி சொந்த கட்சி தொண்டர்களையும் ஏமாற்றி என்ன பாதிக்க போகிறாரு தெரியல. இன்னும் அந்த 1.5 கோடி ரூபா பணம் கட்டினாரா இல்லைன்னு தெரில. 9ஆம் தேதி நாமினேஷனு ஃபைனல் லிஸ்ட்டு வரும்போது அதுக்கு முன்னாடி ஸ்க்ரூட்டினியில் யாருன்னா 7ஆம் தேதி பிரச்சனை பண்ணி இவர் வந்து வரி கட்டாதவங்க, வரி பாக்கி இருக்கிறோன்னு பிரச்சனை பண்ணால் நான் சொல்கிறேன், நாமினேஷனு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேர்களுக்கு அன்பு வணக்கம். சார், தமிழ்நாட்டுக்கு தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல், முடிவு என்பது மே 4ஆம் தேதி. 5 மாநிலத்துக்குமே தற்போது அறிவிச்சிருக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் எல்லா கட்சியுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது ஏறக்குறைய முடிந்து விட்டதாகவே சொல்லலாம். அதிமுகவுமே இன்றைக்கி 4 பேர் கொண்ட குழுவை அமைச்சிருக்கிறாங்க தொகுதி பங்கீடு நடத்துவதற்கு. ஆனால் அடுத்த முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் சிபிஐ ஆஃபீஸில் இருக்கிறார், கேள்விகளை எதிர்கொண்டிருக்கிறார். இன்னமும் அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற எந்த ஒரு நிலைப்பாடுமே தெரியாமல் இருக்குது. தேர்தல் தேதி அறிவிப்பையும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு 3 விஷயங்கள். முதல்ல வந்து ஒரு சந்தோஷமான நாள் என்னன்னா, மற்ற நாடுகள்லாம் வந்து போர் நடக்கக்கூடாத தப்பான விஷயங்கள், மக்கள் பாதிப்புக்குள்ளார நேரம், நோன்பு வைக்கிற ஒரு நேரத்தில் வந்துட்டு ஒரு நிறைய இடத்துல வந்து இந்த குண்டு மழை, அப்புறம் கச்சா எண்ணெய் பிரச்சனை, வியாபார ரீதியாக சண்டை, போட்டி பொறாமல் அப்படி இருக்கும்போது இந்திய திருநாட்டில் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நடக்குது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேர்தல் திருவிழா என்பது இன்றைக்கி அறிவிப்பட்டிருக்கு. எனக்கு ஒரு அரசியல்வாதியை பிடிக்கும் அப்படின்னா நான் ஓட்டு போட்டு சந்தோஷத்தை காட்டலாம். அந்த அரசியல்வாதியை பிடிக்காதுன்னா ஓட்டை மாற்றி போட்டு வீட்டுக்கு அனுப்பலாம். இல்லை புதுசாக ஒருத்தர் வராரு அப்படின்னா அவருக்கு என்னவோ அதையும் செஞ்சு விடலாம். அப்போது மக்களுக்கு வந்து அந்த ஒரு ஜனநாயகத்துக்கு இன்றைக்கி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது முதல்ல வந்து எல்லாருக்குமே, ஏன்னா தேர்தல் என்பது அது ஒரு மக்கள் சார்ந்த ஒரு திருவிழா. அதுக்கு மதம், இனம், ஜாதி எதுவுமே கிடையாது. அண்ணல் அம்பேத்கர் அடிகள் அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அது பிரகாரமாகட்டும், இல்லை வந்து நம்மளே ஆட்சி பண்ணிக்கிறது, அது மாதிரி அந்த ஒரு சிறப்பு அது இப்போ தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க, வரவேற்கத்தக்கது முதல்ல. 2வது வந்து திமுகவை பொறுத்தவரையிலும் அவங்க ஃபஸ்ட்லேருந்தே வந்து அந்த வண்டி நிற்க கிடையாது. கூட்டணி போன்ற விஷயங்கள் ஆகட்டும், முதல்வரோட அணுகுமுறை, கூட்டணி கட்சி தலைவர்களை அணுகிறது, அதில் ஒரு சிலருக்கு இப்போ சின்ன மனசு கஷ்டங்கள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வைகோ அவர்களுக்கு ஒரு சிறிய மனசு கஷ்டம் இருந்தது. ஆனால் அவர் என்ன சொன்னார், நான் கடைசியாக வரும்போது சந்தோஷமாக திமுக வந்து வெற்றி பெறணும், ஸ்டாலின் அவர்கள் திருப்பி முதலமைச்சராக உட்காரணும், அந்த நோக்கத்தோடும் பாஜக எதிர்ப்பு அப்படின்றத தீவிரமாக இருக்குன்ற மாதிரி அவர் ஒரு கையெழுத்து போட்டுட்டாங்க. முஸ்லீம் லீக் அவர்களுக்கும் சீட்டு குறைஞ்சிருக்கு, பட் இருந்தாலும் ஓகே எங்களுக்கு இந்த இதில் வந்து அப்படின்ற மாதிரி. கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஒரு சில கருத்து வேறுபாடு சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து குறைக்காதீங்க, கொஞ்சம் ஒரு சிலது சங்கடமாக இருக்குன்னு. தமிழக வாழ்வுரிமை கட்சி, அதாவது மக்கள்கிட்ட போய் சேர்ற தாவேக்கா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி வந்து எங்களுக்கு கொஞ்சம் மனசு நெருடல் இருக்குது, நாங்கள் ஒரு சில கோரிக்கைகள்லாம் வச்சோம், அதை வந்து கேட்கலை, செய்வாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் அவங்க செய்யணுன்றதை வச்சு எதிர்பார்க்குறோம். ஒருவேளை அவங்க செய்யலை கொள்ள இல்லை இந்த கோரிக்கைகளை இந்த தேவைகளை வேறு யாருன்னா செஞ்சாங்கன்னா அவங்க கூட நாங்கள் கூட்டணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து பாஜகவோட கூட்டணி சேருவீங்களான்னு கேட்குறாங்க.
பாஜகவோடலாம் சேர மாட்டோம் அப்படின்னு. அப்போ அதிமுக மேபி அதிமுக தலைமையில் பேசினாங்கன்னா நாங்கள் அதை பரிசீலோம். ஆனால் அதிமுக தலைமையில் அப்படி போவோம், அதாவது உள்ஒதுக்கீட்டில் போகும் பாஜகவோட சார். அவரும் வந்து விஜய் கூட போவோன்னு சொல்லலை. இவரும் தாவேக்கா, அதுவும் தாவேக்கா. இது பழைய டிவிக்கே, அது புது டிவிக்கே. இதில் தமிழக வாழ்வுரிமை, தமிழ் தேசியம், இலங்கை தமிழர் பிரச்சனை, இந்தி எதிர்ப்பு இதெல்லாம் பேசக்கூடிய ஒரு கட்சி, சாதி கணக்கெடுப்பு இதெல்லாம் வேணும்னு கேட்கக்கூடிய ஒரு கட்சி. அது புதுசாக வந்த கட்சி, வைப்பு பண்ணுற கட்சி, டான்ஸு, டிக்டாக், ரீல்ஸ்லாம் போடுவாங்க. ஆனாலும் அதாவது நான் திமுக வந்து விட்டு வேறு எங்கன்னா போவேன், இல்லை கூட்டணியே இல்லாமல் போனாலும் போனால், ஆனால் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு அவரும் கிட்டத்தட்ட சூசகமாக சொல்லியிருக்காரு. இது ரெண்டாவது. அதிமுகவை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அந்த கூட்டணியில் ஒரு சில சிக்கல் இருக்குது. உதாரணத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிகமான சீட்டு கேட்குது. அதை நம்ம பார்த்தோம். காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இருந்த அந்த முரண், நன்றி உபயம் தாவேக்கா. அந்த தாவேக்கா அங்கே சும்மா இல்லாமல் ஆட்டை பிடிச்சி மாட்டை கடிச்சு கடைசியில் இங்கேயும் வந்து பண்ணுது. இப்போ அது மூணாவது பார்க்கும்போது பாஜக வந்து சீட்டு அதிகமாக கேட்குறாங்க அப்படின்றது இருக்குது. பட் அவங்க வந்து ஒரு கூட்டணி கமிட்டி போட்டிருக்காங்க. கமிட்டி 16ஆம் தேதியிலேருந்து கூடி அவங்களும் தொகுதி பங்கீடு முடிச்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி. அப்போது திராவிட கட்சிகள் ரெண்டுமே, முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்திங்கன்னா என்னென்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சி என்னென்ன மக்களுக்கு தேவைப்படுதோ, அதாவது ஆட்சிக்கு ஒரு சைடு காவல்துறையாலேயோ இல்லை இந்த பாலியல் சீண்டல், வன்கொடுமைகள் இதெல்லாம் ஒரு சைடு நெருக்கத்தை கொடுக்குது, கட்சிக்கு கெட்ட பேர் கொண்டு வந்தாலும் முதலமைச்சராக வந்து ஒரு சைடு வந்து அந்த கட்சிக்கும் ஆட்சிக்கும் நல்ல பேர் என்னென்ன பண்ண முடியுமோ உழைச்சிக்கிட்டே இருக்கிறார். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சர் சென்னையிலேருந்து மேக்சிமம் திருவள்ளூரில் எவ்வளோ தொலைவு போக முடியுமோ அந்த இடத்துல என்னென்ன நிகழ்ச்சி இருக்குன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, இன்றைக்கி அறிவிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது கடைசி வேலை நாள் அரசு எந்திரம் செயல்படுறதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் இருக்குது, அது ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமையில் கூட 5 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி, 6 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி, 3 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி வச்சு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து அங்கே எங்கே சுற்றிட்டுருக்காரு. இது மாதிரி வருதுன்னு தெரிஞ்சவுடனே 6 மணிக்கு இருந்த நிகழ்ச்சியை 4 மணிக்கும், 4 மணிக்கு இருந்த நிகழ்ச்சியை 2 மணிக்கும், 2 மணிக்கு இருந்த நிகழ்ச்சியை 12 மணிக்கும். அப்போது எப்படி ஒரு கட்சி உழைக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. அதே இந்த சைடு எடுத்தால் அதிமுக எடுத்தால் 190 சட்டமன்ற தொகுதிக்கு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. கூட்டணிக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறதுக்கு கமிட்டி போட்டிருக்காங்க. பூத்தில் வெள்ள ஆளுங்களுக்கு மீட்டிங்க்கு என்னென்ன பண்ணுமோ பண்ணுறாங்க. நம்ம ஐயா வந்து நேற்று புறப்பட்டு போனார் டெல்லிக்கு. டெல்லியில் இப்போ மூன்றாவது அணி, அதில் அது பெரிய ஃபோர்ஸு இது தமிழக தாவைக்கா. அவங்கள பொறுத்தவரையில் இதுதான் விசேஷம். டெல்லியில் இருக்காங்க. தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் போது ஒரு தலைவர் சிபிஐ வாசப்படியில் உட்காந்து இது மாதிரி ஆகிப்போச்சு, அந்த மாதிரி ஆகிப்போச்சு, அங்கே இருந்தீங்களா இங்கே இருந்தீங்களான்றது இது புதுசு. இது வந்து அரசியல் அழுத்தம், இது வந்து எங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்கள் தான் டெல்லியில் கூப்பிட்டு விசாரித்தா தான் எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டது உண்மை. நீங்கள் தான் கோர்ட்டுக்கு போய் எங்களுக்கு தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை, எங்களை வந்து பழி வாங்கிடுவாங்க, காழ்ப்புணர்ச்சி இருக்குது, அரசியல் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சிபிஐ வந்தப்போ நீதி வென்றுடுச்சு அப்படின்னு சொல்லி கேக்கெலாம் வெட்டி சந்தோஷப்பட்டு பட்டாசு வெடிச்சது நீங்கள் தான். இன்றைக்கி அங்கே போய் உக்காந்து இருக்கிறதும் நீங்கள் தான். ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு அழுத்தம் இருக்குது, எங்களுக்கு சுகர் வந்துடுது, எங்களுக்கு சக்கரை இருக்குது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, தாவேக்கா திட்டமிட்டு மூளை செலவை செய்து கொண்டிருக்கிறது. என்னன்னா ஒவ்வொரு கட்சியையும் வந்து அவர்களோட ஆசைக்கு, அவர்களோட விளம்பரத்துக்கு, அவர்களோட சுய பெருமைக்கு அவங்க கூட கூட்டணி அப்படின்னு பேச வைக்கிறது. ஒரு காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பண்ணாங்க, அதற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியை பண்ணாங்க, அதற்கு அப்புறமா வந்து அதிமுகவோட பண்ணாங்க, அதற்கப்புறம் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி என்று பேசினார்கள். அதுக்கப்புறம் கடைசியில் எந்த கட்சியுமே இப்போ கூட்டணிக்கு பேசவே இல்லைன்னா பாஜகவுடன் பேச்சுவார்த்தை, பாஜக வந்து துணை முதல் தருது, பாஜக வந்து 80 சீட்டு தரதா பேசிடுச்சு, கூட்டணியில் வந்தால் முதல்வர் வந்து எடப்பாடி பழனிசாமி, நீங்கள் வந்து எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளம்பரத்தை விஜய் அவர்கள் ரசித்து கொண்டிருக்கிறார். உண்மையில் எனக்கு வந்த செய்தி என்னன்னா, இதில் வந்து மேபி மாறி போகலாம், ஆனால் எனக்கு வந்த செவி வழி செய்தி என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து இதை ரசித்து கொண்டிருக்கிறார். தன்னை வந்து எல்லாரும் கூப்பிடுறாங்க, எல்லாரும் நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க, நம்ம போனால் தான் தேர்தலே வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு சர்வேல இவர் கிங் மேக்கர்னு போட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், கிங் மேக்கர்னு அப்போ கிங் யாருன்னு கேட்டேன்.
ஒரு கிங் மேக்கர்னால் கிங்கை உருவாக்கணும். ஆனால் நான் வந்து கூட்டணி போக மாட்டேன், ஏமாற்றணுன்றது உங்கள் மனசில் இருக்குது. அது என்னென்னா ஏமாற்றணும்னு இல்லை, அவருக்கு சமீபமாக பேசுபொருளில் தவறான விஷயங்கள் முன் உதாரணங்கள் எடுத்து, விவாகரத்து விஷயமாகட்டும், கரூர் விஷயமாகட்டும், இல்லை அவர் மக்களை போய் சந்திக்காத விஷயமாகட்டும், அப்புறம் 1.5 கோடி ரூபா வரி கட்டாத விஷயமாகட்டும், இந்த மாதிரி அதுக்கப்புறம் வேட்புமனு தாக்கலுக்கு வந்து பணம் கேட்டிருக்காரு நிறைய பேர்கிட்ட. மாற்று ஏழை வாழைக்கு உண்டான கட்சி, நண்பா நீ வா, தோழி நீ வா அப்படின்லாம் கூப்பிட்டதெல்லாம் சும்மா தமாஸ்க்கு. கோடி ரூபா இருக்குதா, 1 கோடி இருக்குதா, 2 கோடி இருக்குதா, 5 கோடி இருக்குதா, 6 கோடியா, வெறும் கோடீஸ்வரர்களை தேடிக்கொண்டிருக்கிறார் விஜய். இது எல்லாமே சமூக வலைதளத்திலும் சரி, கட்சிக்கு ஒரு அவப்பேர் உண்டானவுடனே டக்குன்னு என்ன பண்ணுறாரு, பிஜேபி அழுத்தம் கொடுத்து பிஜேபி வா வான்னு கூப்பிடுது, எங்கால் என்ன பண்ணுவார் பாருங்கள். உடனே 4 பேர் என்ன பண்ணுறாங்க, பிஜேபி கூட்டணின்னு ட்வீட்டு போடுவாங்க காலையில். மதியம் 4 பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படிலாம் எதுவும் எல்லாம் நம்பாதீங்கன்னுவாங்க. அப்போது வேறு வேலையே கிடையாது மற்ற கட்சிகளுக்கு. இந்த குட்டக்கழப்ப வேலையை வந்து ரொம்ப சாமர்த்தியமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சுருக்கமாக சொல்லலாம், அவங்களோட வியூக வகுப்பாளர் அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சார் நம்மளால் போய் தெருவாக ஓட்டு கேட்க முடியாது, வெயில் வேறு அதிகமாகுது, நம்ம நைட்டில் தான் ஆக்டிவாக இருப்போம், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இப்படியே இவங்க கூப்பிட்டாங்க, அவங்க கூப்பிட்டாங்க, ஹாங்காங்கில் கூப்பிட்டாங்க, சிங்கப்பூரில் கூப்பிட்டாங்க, ஒரு கொள்கை கோட்பாடு கிடையாது. காங்கிரஸ் கூட பேசுவேன், பாரதிய ஜனதா கூட பேசுவேன்னா எவ்வளோ மோசமான ஒரு சிந்தனை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமாக இருக்கீங்கன்னா அதுக்கு உண்மையாக இருங்க. தேசிய சித்தாந்தம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி கூட பேசினா காங்கிரஸ்க்கு உண்மையாக இருங்க. இல்லை நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட்டுக்காரனா கம்யூனிஸ்ட் கொள்கைக்கு உண்மையாக இருங்க. திராவிடன்னா திமுகவில் இருக்குன்னா திமுகவுக்கு உண்மையாக இருங்க. இல்லை அதிமுக வந்து அதிமுக உண்மையாக இருங்க. ஒரு கொள்கை சிறப்பு, ஒரு கொள்கை மோசன்றதுக்குள்ள நான் போகலை. எதனா ஒரு விஷயத்துக்கு உண்மையாக இருக்கீங்களா விஜய்? உங்களோட எண்ணோட்டம் என்ன? உங்களோட யாரோட வேணால் சம்மந்தப்படுத்தி பேசலாம், யாரு கூட வேணால் போவீங்க. உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு விஷயம் கிடையாது. உங்களோட தேவைகளுக்கும் இச்சைக்காகவும் அரிப்புக்காகவும் எந்த கட்சியை வேணால் பேசிட்டு அந்த கட்சி தொண்டர்களையும் ஏமாற்றி, சொந்த கட்சி தொண்டர்களையும் ஏமாற்றி என்ன பாதிக்க போகிறாரு தெரியல. என்னன்னா அவர் அந்த பிம்பத்தை கட்டமைச்சிருக்கார். நம்ம ஒரு பெரிய ஆள், நம்ம முதலமைச்சர் முகம், நம்ம ஜெயிக்கிறோன்னு அந்த செய்தி இறங்கிடக்கூடாதுன்றதுனாலையும் என்ன பண்ணார் இந்த செய்தி. சரி, இந்த மாதிரி செய்தி பரவும் போது பத்திரிகையாளர்கள் என்ன பண்ணுவாங்க, விவாதம் பண்ணுவாங்க, பத்திரிகை மைக் எடுத்துகிட்டு போய் கேட்பாங்க. அது வெளியில் வந்து அசிங்கமாயிடுன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கிட்ட யாரும் பேசக்கூடாது, விவாதத்துக்கு யாரும் போகக்கூடாது. அதாவது நம்பகத்தன்மை செய்தி, யதார்த்தமான செய்தி அது வரக்கூடாது. ஆனால் ஊடகத்தில் இப்படி இவ்வாறு பேசப்படுகிறது, அவ்வாறு சொல்லப்படுகிறது, பதவி கொடுப்பதாக தகவல், எடப்பாடி பழனிசாமி முடிச்சு விட போகிறாங்க, விஜய் வந்து பிஜேபி கையில் எடுக்குது, பிஜேபியை வைத்து அமித்ஷா விளையாட போகிறாரா, கட்சியில் சார் எங்கே உட்காந்துருக்காரு, டெல்லியில் விசாரணையில். இப்போ நடக்கிறது என்னென்னா, ஒரு நாளுக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க போது உஷாராக இருக்கணும். அப்போது இன்னொன்று அழுத்தன்றது. சரி, நான் ஃபஸ்ட்டில் இருந்தே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம காணொலியிலேயே ஒரு பொங்கல் கொண்டாட வந்ததை நம்ம பேசியிருப்போம். இப்போது அன்றைக்கி நம்ம என்ன ஒரு பதிவு பண்ணியிருப்போம்னா, இவர் நேரத்தை நல்லா விரயம் பண்ணிவிட்டு கடைசியில் நேரம் இல்லை என்னை அலைக்கழிக்க வைக்கிறாங்கன்னாரு. இப்போ பொங்கல் கொண்டாடாமல் வந்து அப்போவே இந்த விசாரணையை முடிச்சிருக்கலாம். ஒன்று, ஜனநாயக படத்தை தேர்தல் நேரத்தில் தான் ரிலீஸ் பண்ணுறது. யாருமே வந்து இந்த மாதிரி பொலிட்டிக்கல் படத்தை தேர்தல் நேரத்தில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் மூளை சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, படம் வேறு, அரசியல் வேறு, திரை வேறு, தரை வேறுன்னு சொல்லி அந்த படத்தை முன்னாடியே போடுவாங்க. இவர் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறார். இன்னும் அந்த 1.5 கோடி ரூபா பணம் கட்டினாரா இல்லைன்னு தெரில. 9ஆம் தேதி நாமினேஷனு ஃபைனல் லிஸ்ட்டு வரும்போது அதுக்கு முன்னாடி ஸ்க்ரூட்டினியில் யாருன்னா 7ஆம் தேதி பிரச்சனை பண்ணி இவர் வந்து வரி கட்டாதவங்க, வரி பாக்கி இருக்கிறோன்னு பிரச்சனை பண்ணால், நான் சொல்கிறேன் நாமினேஷனு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் அவரோட நாமினேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம் என்னென்னா, அரசியலும் தெரியறதில்ல, அவர் வெறும்னே இப்படி வைப்ஸ் பண்ணிட்டு பாட்டு போட்டுட்டு உங்கள் விஜய்னு ஏமாற்றிட்டு அவர் பண்ணுறது அரசியலே கிடையாது. இப்போ இன்றைக்கி நைட்டு இப்போ வந்துருச்சு, என்னைக்கு தேர்தல் ஆணையர் வந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டாரோ அப்போவே வந்து தேர்தல் வேலையை பண்ணணும். இவர் என்ன தேர்தல் வேலையை பண்ணியிருக்கார்? இல்லை, அதில் தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த நாளை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், இவ்வளோ நாள் எங்களை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தடுத்து வச்சுருந்தாரு, எஸ்ஓபியை போட்டு மக்களை சந்தைக்கு விடாமல் ஆக்கினாரு, என்னைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்களோ அன்னையிலேருந்து விஜய் மூளை முடுக்கெல்லாம் போவார், மக்களை போய் சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடந்த போராட்டத்தில் கூட ஆதவ அர்ஜுனன் சொன்னார். போராட்டத்தில் அவர் சொல்வார், அவருக்கு என்னென்ன அவங்களுக்கு என்ன தாவேக்கலைன்னா, அவங்க ஒண்டி தான் புத்தி கூர்மை மாதிரி, மற்றவங்களுக்கெல்லாம் வந்து எதுவுமே தெரியாது, அரசியல் புரியாது, அரசியல் தெரியாது, இப்படியே பேசி ஒப்பேத்தியே ஏமாத்திடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறார். நான் வந்து மக்கள் ஓட்டு போட போகிறாங்க தாவேக்காக்கு, நான் அதில் மறுக்கலை.
ஆனால் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு சுத்தமாக வாய்ப்பு இல்லைன்றது தான் என்னோட இது. அதாவது விஜய் அவர்களை பிடிக்கும், விஜய் அவர்கள் நடிகர், அவரை நேசிக்கிறோம், அவரோட ரசிகர் பட்டாலும் அப்படின்னு ஒரு கூட்டம் போய் ஓட்டு போடுவாங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அது 8 விழுக்காடா 10 விழுக்காடா 12 விழுக்காடா இல்லை உச்சபட்சமாக ஒரு 15 விழுக்காடு போகுமான்றது தான் கேள்விக்குறி. அதை தாண்டி அது எங்கேயுமே செல்லாதுன்றதை நான் மாற்றி பேசலை. ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஒரு 8 மாதமாக அதை தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன் பேசுகிறேன்னா, அவரோட லட்சணம், அவர் கட்சி நடத்துகிற விதம், அவர் மக்களை போய் சந்திக்கிறதில்ல, மக்கள் பிரச்சனை புரியறதில்ல, மக்களுக்காக அவர் எதுவும் பண்ணலை. அதனால தான் சொல்கிறேன். இப்போது 15ஆம் தேதி, இப்போ இந்த மாதத்தில் நமக்கு ஒரு 15 நாள் இருக்குது. அதுக்கு அடுத்து ஒரு 23. ஸோ உங்களுக்கு கையில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு 30-35 நாள் தான் இருக்குது நாட்கள். இந்த ஒரு மாதம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த கடைசி 2 நாள் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ 20 தேதி அங்கே ஒரு 20, இங்கே ஒரு 15, 35 நாள் இருக்குது. இந்த 35 நாளில் வேட்பாளர் தேர்வு, திருமண கூட்டம், வேட்பாளர் அறிமுக கூட்டம், வேட்பாளர் போய் மக்களை சந்திக்கிறது, வேட்பாளர் தொகுதியில் முக்கியஸ்தர்கள் அவங்க போய் வணக்கம் வாங்கணும், சால்வை போட வேண்டிய இடத்துல சால்வை போட வேண்டியும், நான் மசூதி பக்கத்தில் போய் அங்கே இருக்கிற இமாம்லேருந்து முக்கியஸ்தர்களை பார்க்கணும், கோயிலில் போய் குருக்களை பார்க்கணும், சர்ச்சில் போய் பாதிரியாரை பார்க்கணும். இந்த மாதிரி சமூக நல்லிணக்கத்துக்கோ இல்லை சமூக தலைவர்களை பார்க்கணும், சாதிய கட்சிகளே போய் பார்க்கணும், நல்லவங்க கெட்டவங்க ஓட்டுக்கிறவங்க தலைக்கட்டு, இவ்வளோ வேலை இருக்குது. இது இல்லாமல் வேட்புமனு தாக்கல், வேட்புமனு பரிசீலனை செக் பண்ணணும், அப்புறம் பூத் ஸ்லிப்பு வேலை பார்க்கணும், ஓட்டர் வெரிஃபிகேஷன் வீடு வீடாக போய் பார்க்கணும், வீடு வீடாக போய் ஓட்டு கேட்கணும். எவ்வளோ வேலை இருக்குது, எதுவுமே பண்ணல. அது வந்து வீட்டில் ஒரு விஜய் பார்த்துருவாங்க அப்படின்ற அதை சொல்லுவார். அடுத்து இப்போ பாருங்கள், வீட்டில் விஜய் எப்படி சுற்றி பிரச்சாரம் பண்ணணும், விசில் ஒன்று எடுத்துக்கின்னு குட்டி பசங்க டவுசரோட சொக்கா இல்லாமல் உங்கள் விஜய் விஜய் திருப்பி இதை பண்ண போகிறாங்களா இல்லைன்னு பாருங்க. சூப்பர்மேனு, ஈமேனு, ஸ்பைடர்மேனு 3 மேனு வந்தாலும் 234 தொகுதியை இந்த 35 நாளில் எந்த கில்லாடியாலும் சுற்றி வர முடியாது. இதுதான் உண்மை. இப்போது ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைஞ்சார். 4 நாள் அதுலேருந்து 8 நாள் ஏதோ போட்டிருக்காங்க. காலையில் ஒரு தொகுதி, மதியம் ஒரு தொகுதி, சாயந்தரம் ஒரு தொகுதி. இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த தொகுதி பிரச்சாரம் போனார். அதெல்லாம் வந்து எப்படின்னா, ஒரு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 மணி ஒரு ஸ்பாட்டு, 7 மணி ஒரு ஸ்பாட்டு, 9 மணி ஒரு ஸ்பாட்டு, இல்லை 5, 7, 9 ஒரு தொகுதியில், ஒரு மாவட்டத்தில் 3 தொகுதி. அதுவே வந்து டைம் இருக்காது. முதல்வர் பொறுத்தவரையிலும் இந்த மாவட்டத்தில் என்னென்ன நிகழ்ச்சி 6 மாதத்துக்கு முன்னாடி சிதம்பரத்தில் போய் ஒரு சில நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருந்தார். நான் போயிருந்தாங்க. அப்போது அது வந்து 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குற திட்டமாகட்டும், இல்லை லேப்டாப் திட்டமாகட்டும், மாவட்ட ரீதியாக செலக்ட் பண்ணி மாவட்டத்தில் எந்த தொகுதியில் போய் நம்ம லான்ச் பண்ணணும், எந்த தொகுதியில் மக்கள்கிட்ட பேசணும், அப்படி அரசு நிகழ்ச்சிகளாக நடத்தி தொகுதியாக போயிருக்காங்க. இன்னொன்று, உதயநிதி ஸ்டாலினும் துணை முதல்வர் பிரச்சாரத்துக்கு போவாப்புல. கூட்டணி பலமான கட்சி திமுகவில் போவாங்க. அதே அதிமுகவில் எடுத்திங்கன்னா அன்புமணி ராமதாஸ், அதுக்கப்புறமா டிடிவி தினகரன், வாசன், அப்புறமா வந்து உங்களுக்கு அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், எல்முருகன், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி, கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் 9 பேர் அவங்க பிரித்து விடுவாங்க. அவங்க கூட்டணியில் யார் யார் இருக்காங்களோ அவங்க பிரித்து விடுவாங்க. அதுவே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் இருக்கிறாரு, வைகோ இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறாங்க. அப்போ நட்சத்திர பேச்சாளரே 10 பேர் தேர்ந்துருவாங்க இந்த 2 கட்சியில். இது இல்லாமல் பிஜேபி வேறு வந்துன்னு போயின்னு இருக்குது. ராகுல் காந்தி வராரோ இல்லையோ, மோடி அவர்கள் கூப்பிட்றாங்களோ இல்லையோ வந்துட்டு போயிடுறாரு அமித்ஷாவோட. பியூஷ் கோயல் ஒரு சைடு. அப்போது எல்லாரும் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் இது எப்படி ஆகும்னா, அடுத்த 35 நாளில் எந்த தலைவர் எந்த ஊரில் இருக்காங்க, என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்களோ தெரியாது. இப்போ அண்ணாமலைக்கெல்லாம் கோயம்புத்தூரை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு ஒவ்வொரு தலைவருக்கு வந்து ஒவ்வொரு விஷயம் ஒரு கட்சி கொடுக்குது. ஆனால் இப்போ விஜய் ஒத்தையில் நிற்கிறாரு. சாரை நம்பி யாரும் கூட்டணி வரல, சார் தலைமையை யாரும் ஏற்றுக்கல, சாரை முதலமைச்சராக எந்த கட்சியும் பார்க்கல, மற்ற கட்சி கூட இருந்த ஒரு சின்ன கட்சியும் கடைசியில் எப்பா ரொம்ப நல்லா அரசியல் பண்ணுறீங்க தம்பி, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஒரு ஆள் எத்தனை இடம் போவார்? சரி, நீங்கள் சொல்வீங்க, ஆதவர்ஜனா வந்து நட்சத்திர பேச்சாளராக தெரியலையா, அருண்ராஜ் அருமையான பேச்சாளராக தெரியலையா, குஷி ஆனந்த், எங்கள் தலைவரை இட்டுன்னு போகிறது எவ்வளோ பிரச்சனைன்னு எனக்கு தான் தெரியும், தேர்தல் அனுத்திங்கன்னா புரியும், 35 நாள் வச்சதை ஒரு 45 நாளாக ஆக்கிக்கூடாதான்னு கேட்பார். 4 தொகுதியில் நிற்கணுன்னாரு அவர். ஞாபகம் இருக்குங்களா? அந்த மாதிரி ஒரு தலைவர். சரி, அவருக்கு நிலைமை அவர் அப்படி. இப்போ அடுத்த அருண்ராஜ், இவ்வளோ பெரிய ஐஆர்எஸ் அதிகாரி, கூட ரைடுக்கெலாம் வந்தவர். லைட்டாக சார் 1.5 கோடி ரூபா டாக்ஸி பிஸ்கெட்டு கேஸு சார்,
இப்போ நம்ம போயிட்டு டெல்லி சிபிஐ ஃப்ளைட் ஜெட்டில் போயிட்டு வரோமே சார், தனி ஃப்ளைட்டில், இல்லை நம்ம கோவாத்துக்கு தனியாக ஃப்ளைட்டு போகணுமே சார், அந்த பில்லை விட கம்மி தான் சார், கட்டிவிடுவோம் சார், கட்டிட்டு சலான ஒன்று வாங்கி வச்சுன்னு மாதிரி கட்டிட்டாரு. அட்வான்ஸ் டேக்ஸ் ஒன்று பே பண்ணிட்டு இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் மோடிஜியை விட அதிகமான ஆசை வந்து விஜய் சாருக்கு இருக்குது அப்படின்னு கரெக்டாக நம்ம ஆதவகிட்ட சொல்லிட்டோன்னா அவர் பெருசாக்கி விட்டுருவார் சார் சோஷியல் மீடியாவில் போட்டு சொல்லல. அப்போது ஒன்று உங்களுக்கு போய் சொல்கிறதுக்கு ஒரு சில விஷயம் பயம் இல்லை, தெரியாது, மீறி சொன்னால் அவர் கேட்கறதில்ல. ஒரு நாளைக்கு சார் வந்து கால் ஷீட்டு 1 மணி நேரம் தான் கொடுக்குறாராம். யாருக்கு? கட்சிக்காரங்களுக்கு, சொந்த கட்சிக்காரங்களுக்கு. அந்த 1 மணி நேரத்தில் ரவுண்ட்ஸாக, அதாவது ஆதவுக்கு 1 மணி நேரம் கொடுத்துட்டாருன்னா புஷி ஆனந்த் அன்றைக்கி என்ட்ரி கிடையாது அப்பாயின்மெண்ட்டில். புஷி ஆனந்த் அவர்கிட்ட பேசிட்டாரு அப்படின்னா வந்து அடுத்து ஜான் கிட்ட பேசுவாங்க. அப்படி அவங்களுக்குள்ளேயே ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உழைச்சா பத்துமா? தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைக்கும் தமிழ்நாடு சைஸுக்கும் 4.25 கோடி இருக்கிறாங்க வாக்காளர்கள், கிட்டத்தட்ட 6.5 கோடி பேர் ஜனங்க. இவ்வளோ பிரச்சனைகளை இவர் வந்து ஒரு நாள் அரசியலுக்கு 1 மணி நேரம் ஒதுக்கிட்டு நான் உழைச்சிட்டேன். எங்கேப்பா உழைச்சிங்க? வீட்டுக்குள்ளேயே உழைச்சேன். ஒரு சில பேர் வீட்டுக்குள்ளேயே ட்ரெட்மில் ஓடுவாங்க இல்லைங்களா, வெளியிலலாம் ஓடாமல், அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே அவர் அரசியல் பண்ணி வீட்டுக்குள்ளேயே எல்லாம் பண்ணின்னு இருக்கிறாரு. அவரோட அந்த பர்செப்ஷன் டிப்பானதை மறைக்கிறதுக்கு வேண்டி என்ன பண்ணிட்டாங்க, இப்போ வந்து பாஜக வந்து கூட்டணிக்கு பேசுகிறாங்க. பவன் கல்யாண் கூப்பிட்டாங்க, அங்கே வந்து சொன்னாங்க, நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து அப்படியே 100 தொகுதி கேட்குறோம், நாங்கள் வந்து எங்களை முதலமைச்சராக அறிவிக்க சொல்லி கேட்குறோம் அப்படின்னும் போது, அப்பா முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ்ஸு கொஞ்சமாக தான் கேட்டார். இந்த படத்தில் ஒரு சுந்தரா ஒரு படம் ஒன்று ஐயா லிவிங்ஸ்டன் நடத்தியிருப்பார், லிவிங்ஸ்டனும் ரம்பாவும் நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து ஒரு வைத்தியர் வந்து ஏதோ ஒரு சாதாரணமாக மனைவிக்கு இது பண்ணிட்டு இவர் மனைவி மேலே பயங்கர அக்கறையாக இருப்பார் வீட்டுக்காரர். அப்போது வைத்தியரை போய் கூட்டணுவான்னு சொன்னோன்னா அந்த வைத்தியம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அதிகமாக காசு கேட்பா போல. அப்போ அங்கே இருக்கிறவங்க வந்து சிரிப்பாங்க. அவங்க பாட்டி வந்து 5000 ரூபா ஏதோ கேட்பாரு. போன வாரம் உள்ளூர் வைத்தியம் வந்தான், அவன் வேறும் 50 ரூபா தான் கேட்டால் காதை கடிச்சிட்டாப்புல, நீ 5000 கேட்குற, உன்னை எங்கெங்கெல்லாம் கடிக்க போகிறானோ அப்படின்னோடனே வைத்தியர் தப்பிச்சு ஓடி போயிடுவார் டாக்டரு. அந்த மாதிரி இவர் வந்து முதல்வர் கேட்குறாரு, எதிர்கட்சி தலைவர் கேட்குறாரு, துணை முதல்வர் கேட்குறாரு, அவங்களும் அதாவது யாருக்குமே இப்போ என்னென்னா சரி தாவேக்காவோட நம்மளை பேசுகிறாங்க என்னச்சு நல்லா தானே இருக்குன்னு அமைதியாக இருக்கிறது இவர் அட்வான்டேஜாக எடுத்துக்கினார். அதை வந்து துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியும் அதே தான். ஒரு சில நேரத்தில் இவராக சேர்த்துக்கிறது, ஒரு சில நேரத்தில் அவங்க சேர்த்து வச்சு பேசினா அதை ரசிக்கிறது, மறுப்பு சொல்ல மாட்டார். எந்த டீலையுமே இப்போ முடிக்கலை. பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனைகள் இருந்தது, விஜய் அவர்கள் தலையிட்டு ஒருவேளை அது 2 இணைப்பையும் ஒன்றா சேர்த்துட்டு எங்கள் தலைமையில் வாங்கினேன், நான் பார்த்துக்கிறேன் ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ணா வந்து இருக்கட்டும், நான் முதல்வர் அவர் துணை முதல்வர் அப்படி கூட சொல்லலாம். இல்லை ஓபிஎஸ் அவர்கள் வந்து ரொம்ப நாளாக யாருன்னா கூப்பிட மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருந்தார். அப்புறமா தான் கடைசியில் வேறு வழி இல்லாமல் அவர் திமுகவில் போய் இணைஞ்சு சரி என்ன இருந்தாலும் திமுகன்றது ஒரு சேஃப்டி, எனக்கு வந்து பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு. சசிகலா அவர்கள் இன்றைக்கி சும்மா தான் இருக்கிறாங்க, அவங்க ஒரு இயக்கம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. யாருமே போகிறது கிடையாது, எந்த ஒரு கட்சியுமே. டிடிவி தினகரன் தான் சொன்னார், அவர் நல்லா வருவார் போல் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் எங்கன்னு பார்த்தா இங்கே வந்து சேர்ந்துட்டார். ஓபிஎஸ் சொன்னார் எங்கன்னு பார்த்தா அங்கே போய் சேர்ந்தாங்க. அப்போது அரசியல்வாதிகள் எல்லாரும் தெளிவாக முடிவெடுத்து எந்த கூட்டணி போனால் நமக்கு லாபம், நம்ம கட்சிக்கு நல்லதுன்னு போயிட்டாங்க. இவர் தனித்து தான் போட்டி, தனியாக தான் போட்டின்லாம் ஃபஸ்ட்டு சொல்லலை. இப்போது இந்த மாதிரி இன்னமும் இது நல்ல வேளை தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு, கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. இல்லைன்னா இதையும் என்ன பண்ணியிருப்பார், இன்னும் ஒரு வாரம் வந்து இதோ விஜய்க்கு அழுத்தம், விஜய் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா காங்கிரஸ் வச்சு ஒரு 10 நாள் 15 நாள் பணம் ஓட்டியாச்சு, விசிகா வச்சு அன்றைக்கி ஒரு வாரம் ஓட்டியாச்சு, நாம் தமிழர் கட்சி ஒரு 3-4 மாதம் அப்போ ஓட்டியாச்சு, அண்ணன் சீமான் அவர்களை இது பண்ணி. திமுக வச்சு படம் ஓட்ட முடியல, ஆனால் திமுக எதிர்ப்பு அரசியல் பண்ணுற மாதிரி பாவனை. நீங்கள் நான் என்ன கேட்குறேன், திமுகவை எதிர்த்து எதனா ஒரு திட்டம் இல்லை ஒரு கொள்கை இல்லை ஏதோ ஒரு போராட்டம் இல்லை ஒரு வழக்கு எதனா நீங்கள் தொடர்ந்துருப்பீங்களா? அப்போ திமுக எதிர்ப்புன்றது சும்மா பேச போகிறது. திமுகவை எதிர்க்கிறீங்கன்னா திமுக எங்கே தப்பு பண்ணிச்சோ அந்த இடத்த கோடிட்டு கட்சி பண்ணி ஆற்றி ஒரு பிரச்சனை பண்ணணும். சரி, பாஜக எதிர்ப்பு, சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கா இல்லையா, தாவேகாவோட போராட்டம் எங்கே நிலைப்பாடு, சிலிண்டர் தூக்கி தலைமையில் வச்சுன்னு இருக்க வேணா என்னத்துக்கு? சரி, அதிமுக தான் சரியாக பண்ணலை, கூட்டணியில் இருக்கிறாங்க, உங்களுக்கு தான் பாசிச பாஜக வச்ச பெட்ரோல் பங்கு முன்னாடி பதாகையை பிடிச்சிருக்கலாமா? ஸோ அப்போது ஒரு எதிர்கட்சியாக எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும், லட்சணமாக என்ன இருக்கணும், எப்படி ஒரு மாநில அரசையோ மத்திய அரசையோ எதிர்க்கணும்னு கூட தெரியாத நீங்கள் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தில் வந்து நீங்கள் முதல்வர் ஆகிடுவீங்க, இல்லை நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் சரியாக செஞ்சுருவீங்க. அப்போ படத்தில் என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி தானே இவர் பண்ணுறாரு. கட்டமைப்பு அமைக்கலை. சரி, விஜயோட ரசிகர்கள் வந்து
மாவட்ட செயலர் கூட்டம் கூட்டுறேன். 132ல் 120 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் 98 பேர் கூட்டணி வேணும்னு சொல்கிறாங்க. இது செலக்டாக எப்படி லீக் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் மாவட்ட செயலர் கூட்டம் நடத்துனது எங்களுக்கு தெரியாது. இத்தனை கட்சியில் மாவட்ட செயலர் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாத. எப்போ அழைப்பு கொடுத்தீங்க? எதுக்கு நடத்துனீங்க? வழக்கமாக கதவு மூடிக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே தானே நீங்கள் எல்லாமே பேசிக்குவீங்க. காலில் வந்து கூட அழுவுறது கூட யாருக்கும் தெரியாமல் தானே அழுவீங்க. அப்போ இது ஒண்டி கரெக்டாக இல்லை. கூட்டணியை விரும்புகிறாங்கன்னு சரி, கூட்டணியை விரும்புனாங்கல்ல, கூட்டணியை விருப்பம் தெரிவித்து 48 மணி நேரம் ஆச்சுல. தூங்கின இந்த தேர்தல் ஆணையமே ஞாயிற்றுக்கிழமை ஏஞ்சி வந்து தேர்தல் தேதி அறிவிச்சிச்சு. நீங்கள் என்ன இப்போ முடிவு பண்ணீங்க? அதாவது இது 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 பேசிட்டு அப்படியே ஒரு சிலர்லாம் இருப்பாங்க. நம்ம பொருள் வச்சுருக்கோம், ஒரு காரு இல்லை வீடு இருக்குன்னா டெய்லி அப்படியே வந்துட்டு அது விலையை கேட்குறது 4 பேர் எதிரில். அவ்வளோவா? அவ்வளோ வராது, அவ்வளோலாம் வர்த்து இல்லை. என்ன வார்த்தை? வர்த்து இல்லை. அப்புறம் திருப்பி மறுபடியும் அடுத்த வாரம் வருவாங்க, அதெல்லாம் அவ்வளோலாம் வர்த்து இல்லை, வாங்க போகிறது இல்லை. ஆனால் 4 பேர் எதிரில் நான் ஒரு பையர், நான் ஒரு பெரிய பிளேயர், நான் இதை பண்ணுவேன், நான் அதை பண்ணுவேன், இப்படி படம் ஓட்டிகிட்டு இருக்காரு. இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சு? இப்போ அவர் சொல்லிட்டார்ல, அதுதான் வருது. இதுக்கப்புறம் தான் இருக்குது இவங்க. அதாவது இப்போ இன்றைக்கி தேதியில் வந்து எல்லாமே தேர்தல் ஆணையத்து கண்ட்ரோல். ஆதவர்ஜனா தான் சாட்சி. அவர் தான் சொல்கிறார், இனிமேல் எங்கள் அண்ணா அப்படியே பம்பரமாக சுற்றுவார். எப்படி சுற்றுவார்? பம்பரமாக சுற்றுவாருனாரு. இப்போ இவர் பம்பரமாக எப்படி சுற்றுறாரா, இல்லை பம்பரத்துக்கு ஜாட்டி பிச்சு ஓர வச்சுட்டா பம்பரம் எப்படி சாஞ்சிக்கின்னு இருக்குமா அப்படின்றது இப்போ தெரிஞ்சு போயிடும். பனையூர்லேயே பம்பரம் இருக்க போதா, இல்லை பம்பரம் வந்து எல்லா இடமும் சுற்றி சுற்றி வரப்போதான்? எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இனிமேல் நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கணக்கு சொல்கிறேன். ஒரு 200 தொகுதி சுற்றி வரணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 30 தொகுதி, ஒரு நாளைக்கு ஒரு தொகுதி 10, ஒரு நாளைக்கு 4 தொகுதி சுற்றினா கூட 120 தொகுதி தான் அவர் கவர் பண்ண முடியும். பாதி தமிழ்நாடை, அதுவும் 4 தொகுதி போகிற முகமாக அது அவ்வளோ வெயிலில் கஷ்டப்படுற ஆளாக அது. அவரை பார்த்தா அப்படியே தெரியுது நமக்கு. வேணால் எழுதி வச்சுக்கலாம், மாவட்டத்துக்கு போவார். வேணா 40 பாராளுமன்ற தொகுதி இருக்கு இல்லைங்களா, அவர் என்ன பண்ணுவார், பாராளுமன்ற தொகுதிக்கு போய் நின்றுட்டு நான் வந்து வட சென்னையில் வந்துட்டேன், நான் வட சென்னையில் இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதியை கவர் பண்ணிட்டேன். அதேமாதிரி வந்து என்ன பண்ணுவார், திருச்சிக்கு போனேன், திருச்சியில் இருக்கிற 6ம் பெரம்பலூரில் இருக்கிற அந்த 6ம் கவர் பண்ணிட்டேன், இப்படி கூட அதெல்லாம் உருட்டுவாங்க. 234 சட்டமன்ற தொகுதிக்கும் போகாமல் முதல்வர் ஆசையை வந்து அவர் வச்சுக்கிட்டு இருந்தார். நம்ம இதை ஃபஸ்ட்லேருந்து சொன்னோம், இது கடைசியில் இங்கே தான் வந்து நிற்கணும். அவர் மக்கள்கிட்ட போய் பார்க்க போகிறதில்ல, சட்டமன்ற தொகுதியாக போகிறதில்ல, கிராமமாக போகிறதில்ல. ஒருவேளை அவர் ஜெயிச்சா வந்து பார்ப்பார். நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தலைவர் பயந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.